ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். தமிழ் முனி, பொதுகை முனி, குரு முனி என்றெல்லாம் பெயர் கொண்டு அழைக்கப்படும் சித்தர்களில் முதன்மையானவரான அகத்திய முனி தமிழ் எனும் உலக மொழியை சிவபெருமானிடமிருந்து கற்று அதை உலகிற்கு அறிமுகம் செய்த ஆசான் ஆவார். கூடவே சித்த மருத்துவ முறையையும் வழங்கிய இம்முனிவரானவர் தனக்கான மனைவியை தானே உருவாக்கி கொண்டார் என மகாபாரதம் கூறுகிறது. அப்படி உலக அழகுகளை எல்லாம் ஒன்று திரட்டி அதை ஒரு பெண்ணாய் உருவாக்கி அவளை தன் இணையாய் ஆக்கிக் கொண்ட அகத்திய முனிவரின் கதை குறித்தும், அவள் மூலமாக அசுரன் வாதாபியானவன் எப்படி கொல்லப்பட்டான் என்பது குறித்துமான மகாபாரத கிளை கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மணிமதி எனும் நகரத்தில் இல்வலன் எனும் அசுரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். செல்வ செழிப்புடன் வாழ்ந்த அவனுக்கு வாதாபி எனும் பெயர் கொண்ட தம்பி ஒருவனும் இருந்தான். அந்த வாதாபியானவன் நினைத்த நேரத்தில் நினைத்த உரு எடுக்கும் மாயம் அறிந்தவன். பலம், படை, செல்வம் என அனைத்தும் கொண்ட இல்வலனுக்கு ஒரு முறை தனக்கு இந்திரனை போன்ற ஒரு மகன் பிறக்க வேண்டும் எனும் திடீர் ஆசையானது எழுந்தது. அதற்காய் அந்தணர்களை அழைத்து யாகம் மேற்கொள்ள விரும்பிய அவன் பலரை நாடிச் சென்றான். ஆனால் எந்த அந்தணரும் அவன் விருப்பத்தை ஏற்கவில்லை. இதனால் அவ்வசுரன் அந்தணர் குலத்தின் மீது பெரும் கோபம் கொண்டவன் ஆனான். அப்படியே அவர்களை பழிவாங்கும் பொருட்டு ஒரு வித்தியாசமான யுக்தியை கையாண்டான். அதன்படி அடிக்கடி அந்தணர்களை அரண்மனைக்கு விருந்திற்கு அழைத்து அவர்களுக்கு தன் தம்பி வாதாபியை செம்மறி ஆடாய் மாற்றி அவனது இறைச்சியை முறைப்படி சமைத்து அந்த அந்தணர்கள் அறியா வண்ணம் அவர்களுக்கே அதை உணவாய் கொடுத்தான். அவ்வாறே அவர்களும் அதை மாமிசம் என்பதை அறியாமல் உண்டு முடித்ததும் தன் குரலால் எவன் ஒருவனை கட்டளையிட்டு அழைத்தாலும் அவன் எங்கிருந்தாலும், ஏன் யமலோகத்திலே இருந்தாலும் தன் முன் வரக்கடவான் எனும் வரம் பெற்றிருந்த இல்வலன், வாதாபியே, உன் அண்ணன் அழைக்கிறேன் வா என்று அழைத்ததும் வாதாபியும் அவனை உண்ட அந்தணர்களின் வயிற்றையும் விலா எலும்பையும் கிழித்து கொண்டு வெளிவருவான். இப்படியே அந்த அசுர சகோதரர்கள் இருவரும் தங்கள் கட்டளைகளுக்கு உதவ மறுத்த அந்தணர்களை தொடர்ச்சியாய் சூழ்ச்சி செய்து அழித்து வந்தனர். அவ்வாறு இறந்தவர்களுள் அகஸ்திய முனியின் மூதாதையர்களும் அடங்குவர். அந்த சமயத்திலே அகஸ்திய முனியானவர் பாரதத்தின் வட பகுதியில் தன் தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு இங்கு நிகழ்ந்தவை எதுவும் தெரியப்படவில்லை. நெடுநாள் கழித்து திரும்பி வந்த அவர் வரும் வழியில் வனத்தில் தன் மூதாதையர்கள் இறந்த ஆத்மாவாய் ஒரு குழிக்குள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டதும் அதிர்ந்தார். காரியம் என்ன என கேட்ட அவருக்கு அவர்களோ, அகஸ்தியா, உன் முன்னோர்களாகிய நாங்கள் இல்லறம் விடுத்து துறவரம் பூண்டு வாழ்ந்தோம். இருந்தும் சொர்க்கம் செல்ல துறவரம் மட்டும் உதவாது. வாரிசும் அவர்களின் மூலம் பிதுர் காரியமும் செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் வாரிசின்றி மரித்தோம். நீயும் இப்போது வாரிசின்றி இருப்பதால் எங்களுக்கு பிதுர் கடன் செலுத்த ஆளின்றி நாங்கள் இங்கு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறோம். நீ எங்களுக்கு என ஒரு மகனை பெற்றால், பித்ரு காரியம் செய்தால் நாங்களும் நரகத்திலிருந்து காக்கப்படுவோம், சாந்தியும் அடைவோம். அதேபோல் நீயும் உன் வாரிசினால் உன்னத நிலையை அடைவாய் என்றனர். அவ்வாறே உண்மையும் அறநெறியும் கொண்ட அகஸ்திய முனியும் தன் பித்ருக்களின் வேண்டுதலை புரிந்து கொண்டார். அவர்களின் துயரம் நீக்கி விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்த அவர் அப்போதே தன் குலம் தழைக்க வழி என்ன என சிந்திக்கலானார். மகனை பெற விருப்பமே இருந்தும் அதற்கு தகுதியான மனைவியாய் யாரை தேர்ந்தெடுப்பது என அலசி ஆராய்ந்தார் அகஸ்தியர். ஆனால் எவ்வளவு தேடியும் பூமியில்
தனக்கு தகுதியான துணையை அவரால் கண்டெடுக்க முடியவில்லை. ஆகவே தனக்கான இணையை தானே உருவாக்கிக் கொள்ளலாம் என முடிவெடுத்த அகஸ்தியர் உலகின் ஒவ்வொரு உயிர்களில் இருக்கும் அழகான அங்கங்களை எடுத்து ஒன்றாய் சேர்த்து ஒரு அற்புதமான பெண்ணை படைத்தார். மானின் விழி, புலியின் தைரியம், அன்ன இறகின் மென்மை, சம்பங்கியின் நறுமணம் என உலகில் எந்த அழகெல்லாம் சிறந்தவையோ அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெண்ணை மானசீகமாய் உருவாக்கினார் அகஸ்தியர். அதே சமயம் விந்தியமலை பகுதியில் விதர்ப்ப நாட்டை சேர்ந்த மன்னன் ஒருவன் நெடும் காலமாய் தனக்கு வாரிசு வேண்டி தவ நோன்புகளை நோற்றிருந்தான். அதற்கு தகுந்தாற்போல் அகத்திய முனிக்கும் தான் உருவாக்கிய குழந்தையை கருவாய் சுமந்து பேணி பாதுகாத்து வளர்க்க ஒருவர் தேவைப்பட அந்த மன்னனையே தேர்ந்தெடுத்து தனக்கான பெண்ணை விதர்ப்ப தேச இளவரசியாய் பிறக்கச் செய்தார் அகஸ்தியர். ஆம், ஒளிரும் மின்னல் அழகென விதர்ப்ப அரண்மனையில் பிறந்தது அகஸ்தியரின் கற்பனை பெண் படைப்பு. இனிமையான முகம், அருளப்பட்ட அழகு, பிரகாசமான அங்கங்களுடன் தனக்கு மகள் பிறந்த செய்தியை மகிழ்ச்சியுடன் அந்தணர்களுக்கு சொல்லி அனுப்பினான் விதர்ப்ப மன்னன். அவர்களும் மன்னனின் அழைப்பை ஏற்று அரண்மனை வந்து பிறந்த அப்பெண் குழந்தைக்கு அனைத்து உயிர்களின் உயிரை கவர்ந்து கொள்பவள் என பொருள்படும் லோபமுத்திரை எனும் பெயரை சூட்டினர். அந்த லோபமுத்திரை நீருக்கு மத்தியில் இருக்கும் தாமரை போல, நெருப்பில் இருக்கும் சுடரை போல பெரும் அழகுடன் விரைந்து வளர்ந்தாள். குழந்தை பருவத்திலிருந்தே கடவுள் பக்தி நிறைந்தவளாக, திட சித்தம் உடையவளாக காணப்பட்ட அவள் அத்துடனே பூஜை, புரஸ்காரம், விரதம் ஆகியவற்றை கடைபிடிப்பதிலும் உறுதி கொண்டவளாய் இருந்து மற்ற அரச குல பெண்களிடமிருந்து சற்றே வேறுபட்டவளாய் இருந்தாள். அழகில் அப்சரசுகளை மிஞ்சி தனது நடத்தையில் தாய் தந்தையர் உறவினர்களையெல்லாம் மன நிறைவு கொள்ளச் செய்து பிரகாசம் பொருந்தியவள் போல் இருந்து பருவம் அடைந்தாள் லோபமுத்திரை. இருந்தும் விதர்ப்ப மன்னன் மேல் இருந்த பயத்தாலும் மரியாதையாலும் மற்ற அண்டை நாட்டினர் எவரும் தாமாய் முன் வந்து அவளை பெண் கேட்டு விதர்ப்பம் வரவில்லை. இந்நிலையில் அகஸ்தியர் லோபமுத்திரை குடும்ப கடமைகளை ஆற்ற தகுதியானவள் ஆகிவிட்டாள் என்பதை அறிந்ததும் அப்போதே விதர்ப்பம் சென்று, மன்னா, உன் மகள் லோபமுத்திரையை நான் மனம் புரிய விரும்புகிறேன் என்றார். அதை கேட்டதும் மன்னனோ அதிர்ந்து போய், உயரத்தில் குறைந்தவரும் வயதில் மூத்தவருமான அகஸ்திய முனிக்கு எப்படி தன் அன்பும் அறிவும் அழகும் ஒருங்கே பெற்ற மகளை மனம் செய்து கொடுப்பது என மனம் வராமல் யோசித்தார். இருந்தும் தவ முனி மறுத்தால் சாபம் அளித்து விடுவாரோ என சற்றே பயம் கொண்ட அவர் தன் மனைவி மற்றும் மகளிடம் முனிவரின் விருப்பம் குறித்து தெரிவிக்க, அதற்கு லோபமுத்திரையோ சற்றும் தயங்காமல், தந்தையே, என்னை அகஸ்தியருக்கு அளித்து உம்மை காத்து கொள்ளும். நீர் முனிவரின் புற அழகை பார்க்கிறீர், நானோ அவரின் அக அழகை பார்க்கிறேன். தவ சக்தியும் வேத அறிவும் கொண்ட அந்த முனிவரை மணக்க எனக்கு சம்மதமே என்றாள். மன்னனும் தன் 13 வயது மகளின் அந்த முடிவை கண்டு வியந்து அப்படியே உரிய சடங்குகளுடன் அவளை அகஸ்தியருக்கு மணம் முடித்து கொடுத்தார். அவ்வாறே அகஸ்தியரும் தன் மனைவியிடம், அன்றே லோபமுத்திரையே, இந்த விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை கைவிட்டுவிட்டு என்னுடன் வா என்று அழைக்க, அவளும் அப்போதே தன் அழகான நுண்ணிய வேலைப்பாடுகள் உடைய ஆடைகள், அணிகலன்கள் என அனைத்தையும் புறம் தள்ளி கந்தலும் மர உரியும் தரித்து மான் தோல் போர்த்தி முனிவருடன் புறப்பட்டு ஆசிரமம் சென்று தவத்திலும் நோன்பிலும் தன் கணவருக்கு இணை ஆனவள் ஆனாள். மேலும் அகஸ்திய முனியே தன்னை வடிவமைத்தவர், அவரே நான் பிறக்கவும் காரணமானவர் என்பதை அவள் அறிந்ததும் அன்று முதல் அவர் மேல் பெரும் மரியாதை கொண்டு
சேவைகள் செய்து அவருக்கு உதவிகரமானாள். கூடவே அவருடனே கடும் நோன்புகளும் தவங்களும் புரிய ஆரம்பித்தாள் லோபமுத்திரை. இவ்வாறாய் மேன்மைமிக்க அகஸ்தியரும் லோபமுத்திரையின் செயல்களால் திருப்தி அடைந்து அவள் மீது அளவற்ற அன்பை வெளிப்படுத்த துவங்கினார். அப்படியே அவர்களின் காலங்களும் கடந்தது. அதில் லோபமுத்திரை தங்களை சுற்றியுள்ள பகுதியில் நெடும் காலமாய் அந்தணர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவது குறித்தும் அதற்கு இல்வலன் எனும் அசுரன் ஒருவனே காரணம் என்பதையும் குறித்து அறிந்தாள். அந்த அசுரனுக்கு எப்படி முடிவு கட்டலாம் என அவள் சிந்தித்து வந்த அச்சமயமே ஒரு நாள் அகஸ்திய முனி லோபமுத்திரையின் சேவையையும் சுத்தத்தையும் அருளையும் சுய கட்டுப்பாடையும் கண்டு திருப்தி கொண்டு, இவள் எனக்கென ஒரு சந்ததியை உருவாக்க தகுதி உடையவளே என்பதை அறிந்து அவளை மன உறவு கொள்ள அழைத்தார். ஆனால் அப்போது லோபமுத்திரையோ, முனியே, நான் இத்தனை நாள் என் அன்பை சேவையாய் உமக்கு வெளிப்படுத்தியது போல நீரும் அன்பை எனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. வாரிசிற்காய் நீர் என்னை அணுக வேண்டுமெனில் என் படுக்கையானது என் தந்தையின் அரண்மனையில் நான் வைத்திருக்கும் படுக்கை போன்று இருக்க வேண்டும். என்னை அணுகும் நீரும் மலர் மாலையும் மற்ற பிற தெய்வீக ஆபரணங்கள் பூண்டு அலங்காரத்துடனே என் அருகிருக்க வேண்டும். இதற்கு உமக்கு சம்மதமா என்றாள். அதற்கு அகஸ்தியரோ, பெண்ணே, என்னிடம் உன் தந்தையை போன்ற செல்வம் இல்லையே. அப்படி இருக்க எப்படி என்னால் இதை செய்ய முடியும்? கன நேரத்தில் என் தவ சக்தி கொண்டு இத்தனை செல்வத்தையும் என்னால் தோற்றுவிக்க முடியும். அப்படி செய்தால் என் தவ பலன் அனைத்தும் குன்றிவிடும். நான் என்ன செய்வது என்றார். ஆனால் லோபமுத்திரை தான் கொண்ட கொள்கையில் உறுதியாயிருந்தாள். காரணம், அப்போதே தன் விருப்பத்தை நிறைவேற்ற அகஸ்தியர் செல்வம் தேடி இல்வலனை நாடிச் செல்வார். சென்றால் அவன் சூழ்ச்சியை அகஸ்தியர் முறியடித்து அந்தணர்களின் துயர் அகற்றுவார் என்பதே. அவ்வாறே அவள் நினைத்தது போலவே சற்று சிந்தித்த அகஸ்தியர், பெண்ணே, நீ விரும்பும் உன் ஆசையை நிறைவேற்ற செல்வம் தேடி நான் வெளியில் செல்கிறேன். அதுவரை எனக்காய் நீ காத்திரு என்று கூறி அண்டை நாடுகளுக்கு பயணிக்கலானார். அதன்படி அகஸ்தியர் முதலில் ஸ்ருதவான் எனும் மன்னனின் நாட்டிற்கு சென்று அவனிடம், மன்னா, செல்வம் வேண்டி உன் நாட்டிற்கு வந்துள்ளேன். நாட்டில் மற்றவர்கள் யாரும் பாதிக்கா வண்ணம் உன்னால் இயன்ற பங்கை எனக்கு கொடு என கூறினார். மன்னனும் அருந்தவ முனிவர் அகஸ்தியரை வணங்கி, முனிவரே, இதோ என் வரவு செலவு கணக்குகள். இவற்றில் எது நீர் விரும்பியதோ அதை எடுத்துக்கொள்ளும் என்றார். ஆனால் அங்கு வரவிற்கும் செலவிற்கும் சமமாக இருப்பதைக் கண்டு அகஸ்தியர், இதிலிருந்து நான் எதை எடுத்தாலும் அது மற்றவர்களை பாதிக்கும் என்பதை அறிந்து, மன்னா, எதுவும் வேண்டாம், நான் அருகிருக்கும் பிற நாட்டிற்கு சென்று செல்வம் ஈட்டுகிறேன் என்று கூறி அவர் வெளியே பயணித்தார். அவ்வாறே அகஸ்திய முனி பிரத்னஸ்வன், திரிதஸ்யு என அருகிருக்கும் இரு அண்டை நாட்டு மன்னர்களிடம் சென்று செல்வம் வேண்ட, அங்கும் அவர்களுக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்கவே இறுதியாய் இல்வலன் தேசமான மணிமதிக்கு பயணம் சென்றார் அகஸ்தியர். அங்கு அகஸ்தியரை விருந்தோம்பல் செய்து வழிபட்ட இல்வலன் எப்போதும் அந்தணர்களுக்கு படைக்கப்படுவது போல தன் சகோதரன் வாதாபியை செம்மறி ஆடாக மாறச் செய்து அவனை சமைத்து முனிவருக்கு படைத்தான். அவ்வாறே அகஸ்தியரும் உணவாசனத்தில் உண்பதற்காய் அமர்ந்ததுமே தனது ஞானத்தில் உண்ண படைக்கப்பட்டிருப்பது இறைச்சி, அதுவும் அது ஆடாய் மாறிய வாதாபியின் இறைச்சி என்பதை அறிந்தார். ஆகவே அவர் இல்வலனுக்கு பாடம் புகட்ட விரும்பி அந்த மொத்த இறைச்சியையும் உண்டு அப்போதே அதை தன் தவ ஆற்றலால் செரிக்கவும் செய்தார். இதை அறியாத அசுரன் இல்வலன், தம்பியே, வாதாபியே, வா என அழைக்க
அங்கு முனியின் வயிற்றிலிருந்து ஓரளவு காற்று மட்டுமே கர்ஜனையுடன் வெளிவந்தது. அதை கேட்ட இல்வலன் திரும்ப திரும்ப தம்பியே வா, வாதாபியே வா என அழைத்தான். அதை கண்டு சிரிப்பை அடக்க முடியாத அகஸ்தியர், அது எப்படி இல்வலவா முடியும்? உன் தம்பி கட்டாயம் வெளிவர மாட்டான். அவனை நான் உண்டதும் செரித்து விட்டேனே என்றார். அதிர்ந்த இல்வலனோ துயரம் கொண்டான். அவன் தன் தம்பியானவன் இறந்து விட்டான் என்பதை புரிந்து இரு கரம் கூப்பி முனிவரிடம், என்னை விட்டுவிடுங்கள் முனியே, இனி இப்படி செய்ய மாட்டேன். நீர் எதற்காய் வந்தீர்? உம் தேவை என்ன? அதை நான் நிறைவேற்றுகிறேன். என்னை மன்னித்து அருளுங்கள் என வேண்டினான். அகஸ்தியரும் அதை ஏற்று, சரி அசுரனே, நீ அளவுக்கு அதிகமான செல்வம் வைத்துள்ளாய் என்பதை நான் அறிவேன். எனக்கும் இப்போது செல்வம் தேவைப்படுகிறது. ஆகவே உனக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் என்ன கொடுக்க முடியுமோ அதை எனக்கு கொடு, அது எனக்கு போதும் என்றார். அவரும் சரி தருகிறேன் முனியே என கூறி 2 உயர்ஜாதி குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க தேரையும் பொற்காசுகளையும் பசுக்களையும் என அனைத்து செல்வங்களையும் முனிவருக்கு அளித்தான். அதை கொண்டு அகஸ்திய முனி லோபமுத்திரை விரும்பிய அனைத்தையும் செய்தார். அவ்வாறே அவளும் தன் கணவனின் முன்னோர்கள் இறக்க காரணமான இல்வலனையும் வாதாபியையும் ஒரு விதமாய் தண்டித்தாள். பின் அகஸ்தியருடன் இணைந்து 1000 பேருக்கு சமமான ஒரு கரு ஒன்றை தாங்கினாள். அந்த கருவானது 7 ஆண்டுகள் லோபமுத்திரையின் கர்ப்பத்தில் வளர்ந்தது. 7 ஆண்டு முடிவில் தன்னொளி பிரகாசத்துடன் வெளியே வந்த அகஸ்தியரின் மகனானவன் பிறந்ததுமே வேதங்களையும் உபநிடதங்களையும் உரைக்க ஆரம்பித்தான். மேலும் குழந்தையாக இருக்கும்போதே பெரும் சக்தி கொண்டு வேள்விக்கான பொருள் ஈட்டி வந்தான். இத்மவாகன் என பெயர் சூட்டப்பட்ட அகஸ்தியரின் மகன். பின் அவனை கொண்டு இறுதியில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த அகஸ்தியரின் மூதாதையருக்கு பித்ரு காரியம் செய்யப்பட்டு மோட்சம் அடைய வைத்தார் அகஸ்தியர். மேலும் அகஸ்தியரின் மனைவியான இந்த லோபமுத்திரையே ஒருமுறை நீராய் மாறி அகஸ்திய முனியின் கமண்டல கலசத்தில் இருக்க அதை விநாயகப் பெருமாள் தட்டிவிட அவளே காவிரி நதியாய் பாய்ந்து வருகிறாள் என சில புராணக் கதைகள் கூறுகின்றன. இதுவே மகாபாரதத்தில் கிளைக்கதையாக கூறப்பட்ட அகத்திய முனி லோபமுத்திரை இணையின் கதை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.